ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சோஃபா கார்னர். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சோஃபா வாங்கி ஆகணும், அதுதான் எங்களோட கிஃப்ட்டுன்னு சொல்லி என் தங்கச்சி சர்ச் பண்ண சொன்னான். ஸோ அவள் கிஃப்ட் பண்ண சோஃபா நிறைய சர்ச் பண்ணோம், நேரில் ஆன்லைனில் எல்லாமே. பட் பெருசாக எதுவுமே பிடிக்கல. அப்புறம் அவங்களே தான் வந்துட்டு இந்த ப்ரௌன் எலிஃபெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது, அங்கே பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம், நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கார்னர் சோஃபா மாதிரி வாங்கிடலாம், இந்த பக்கம் ஃபுல்லாக படுத்துக்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட் வந்து ஹாலில் படுத்துக்கிற மாதிரி செட்டப் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3+2 போனோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த சோஃபா. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருச்சு. பெருசாக வேறு எந்த நிறைய ஆப்ஷன்ஸ்க்கும் நாங்கள் அங்கே பார்க்கல. அங்கே போனோம், இந்த சோஃபா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போயுமே வந்து எனக்கு சோஃபாவில் உட்கார வருது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 3+2 பீஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3+2வே வந்து வாங்கினோம். வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த கார்னர் வந்து எப்படியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அமேசானில் சர்ச் பண்ணி இந்த லைட் வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த லைட்டில் வந்து 3 ரேக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கிஃப்ட் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து குட்டி நாய்க்குட்டி. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து நான் இப்போ இருக்க ஆஃபீஸ் லொக்கேஷனில் வந்து எதர்ச்சியாக மீட் பண்ணேன். அவள் வந்து சீக்கிரமே வேறு ஆஃபீஸ் மாதிரி போயிட்டா. ஸோ அப்போ அவள் கிஃப்ட் பண்ணிட்டு போனது தான் இந்த நாய்க்குட்டி. அப்புறம் இந்த கிருஷ்ணா ஸ்டாச்சு, இதுவும் அழகாக இருக்கும், ரொம்ப நாளாக எங்கள் கூட இருக்குது. அப்புறமா இந்த பூனைக்குட்டி உண்டியல் வந்து பூனைக்குட்டி ஷேப்பில் இருக்கும். நான் வந்து இந்த தைவெள்ளி வீடியோவில் எதர்ச்சியாக வந்து என்னோடய ஸ்கூல் மெமரிஸை பற்றி பேசினேன். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப என்னோடய ஸ்கூலில் நடந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல விவரம் தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வேளை ஷேர் பண்ணால் உங்களுக்கும் அந்த பழைய ஞாபகங்கள் வரும், ஒரு நல்ல மெமரி ரீகால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து 90s கிட்ஸ் மானிய துவக்கப்பள்ளி எங்கள் ஊர்லேயே இருக்க ஒரு ஸ்கூலில் தான் நாங்கள் வந்து படித்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலே இருக்கும். அதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு காம்பவுண்ட்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஸ்கூல் ஸ்ட்ரக்சர்லேயோ வந்து இருக்காது. எப்படி இருக்கும்னா ஊர் என்ட்ரன்ஸில் ஊர்லேருந்து மெயின் ரோட்லேருந்து இப்படி உள்ளே வரும்போது ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து 1st ஸ்டாண்டர்டும் 2nd ஸ்டாண்டர்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கும், அதில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹெச்எம் சாரோட எல்லாமே ஆஃபீஸு கிளாஸ் ரூம் எல்லாமே அதுதான். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் வந்து ஹெச்எம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த 5th ஸ்டாண்டர்ட் வந்து தனி பில்டிங்கில் இருக்கும். 1st 2nd வந்துட்டு இந்த ஒரு ஹால் மாதிரி சொன்னாலே அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்கும். பட் 3rd ஸ்டாண்டர்டும் 4th ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு 2 இல்லை 3 ஸ்ட்ரீட் தாண்டி ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்கும். இடையில வந்து தட்டி வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 3rd and 4th கிளாஸ் வந்து இருக்கும். எங்களோட ஸ்கூல் வந்து இப்படி தான் இருக்கும், நாங்கள் படித்த ஸ்கூலு. ஸோ அதில் வந்து இப்போ இருக்க மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாஃப்லாம் இருக்க மாட்டாங்க. மேபி இப்போயுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் தான். சேம் அதே மாதிரி அப்போது வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓவராலாக 5 ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. அது மாதிரி அந்த 3rd and 4th வந்துட்டு வேறு ஸ்ட்ரீட்டில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அங்கே வந்து எப்படி போவோம் அப்படின்னா மார்னிங் வந்து ப்ரேயர் வந்து எல்லோரும் ஒன்றா முடிச்சுட்டு 5 கிளாஸஸும் ஒன்றா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போவோம். மேக்ஸிமம் மண்டே வந்து இந்த மாதிரி ஒன்றா பண்ணுவோம். மற்ற நாள்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 3rd and 4th மட்டும் தனியாக அங்கேயே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து தனியாக கிளாஸஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த மாதிரி லஞ்ச் பிரேக் அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஃபீல் ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி இப்போது நம்ம லஞ்ச் பிரேக்கில் வீட்டுக்கு போனாலுமே வந்துட்டு நம்மளை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு பாட்டியோ தாத்தாவோ இல்லை வீட்டில் பெரியவங்க அத்தை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு நாளுமே வந்துட்டு எம்டி ஹவுஸை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி லஞ்ச் பிரேக்கில் நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன தான் அம்மா வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு அட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 hour அந்த கேப்பில் சாப்பிட்டுட்டு ஒரு சீரியல் பார்த்துட்டு இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு அந்த கேப்பை விளாண்டுட்டு வீட்டுக்கு வரது வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ராப்பர் யூனிஃபார்ம் இருக்கும். பட் ப்ராப்பராக வந்துட்டு இந்த ஷூ சாக்ஸு டை ஐடி கார்டு அப்பெல்லாம் எதுவுமே இருந்ததே இல்லை. ஒரு யூனிஃபார்மு அதை வந்து 5 daysக்கு வந்து ஃபாலோ பண்ணணும்.
பர்த்டேன்னா கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். தீபாவளி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ இருக்கோ அப்போ வந்து கலர் ட்ரெஸ், பொங்கலுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே கலர் ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய சலுகைகள்லாம் வந்து எங்களுக்கு இருக்கும். அதுவும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிடி பீரியட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே அந்த ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து வெளியே விளையாட விட்டுருவாங்க. கிரவுண்ட்லாம் ப்ராப்பர் கிரவுண்ட்லாம் இருக்காது. சும்மா தெருவில் வந்து போய் ஜாலியாக விளாண்டுட்டு ஒரு 40 மினிட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கத்தி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கூப்பிடுவாங்க. பெல் வச்சுருப்பாங்க. இதில் இந்த ரவுண்டாக ஒரு இரும்பில் இருக்கும், அதில் கட்டி விட்ருப்பாங்க. கையில் வந்து அது இரும்பு ஸ்டிக் ஒன்று இருக்கும், அதில் தான் வந்துட்டு பெல் அடிப்பாங்க. இன்டர்வல்னால் 2 பெல்லு, லஞ்சுனால் 3 பெல்லு. வீட்டில் இருக்கும்போதே நமக்கு வந்து அந்த லஞ்ச் பெல்லெல்லாம் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு பெல் அடிப்பாங்க ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் 50 மினிட்ஸோட லஞ்ச் ஓவர் ஆகுது. ஸோ அந்த 50 மினிட்ஸ்க்கு செகண்ட் பெல் அடிப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பெல்ல வீட்டுக்கு கிளம்பிடணும். லஞ்ச் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புவோம். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்ல மெமரியும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப்ஸுக்கு வந்து வேலை செய்கிறது அது வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருக்கும். இப்போ வந்து டீச்சர் வந்து தண்ணி கேட்குறாங்க, டீச்சர் வந்து சாக் பீஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்க, இந்த கிளாஸில் வந்து சாக் தீர்ந்துருச்சு, போய் அந்த கிளாஸில் சாக் வாங்கிட்டு வா, டஸ்டர் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு வந்து எத்தனை கிளாஸ் சேஞ்ச் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸில் அவங்களாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நம்மளை போட மாட்டாங்க, ஒரு வெயிட்டிங்லேயே இருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மெமரிஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடிச்சுக்கவும் செய்வோம், என்னையே தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்துட்டு நாங்களே தான் செய்வோம். டீச்சருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க, அவங்க வாட்டர் பாட்டில் என்ன தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே காலி ஆகிடும் இல்லையா, அப்போ வந்து பெருசாக ஃபெசிலிட்டிலாம் இருக்காது, தண்ணியெலாம் ஸ்கூலில் இருக்காது. இந்த பக்கத்து வீட்டில் தான் போய் தட்டி டீச்சர் தண்ணி கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரியாக எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி அந்த 3rd 4th வந்து வேறு ஸ்ட்ரீட்டில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கேருந்து அட்டனன்ஸ் சைன் பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்துட்டு அட்டனன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டனன்ஸ் ஃபில் பண்ணி லாஸ்ட்டாக ஹெச்எம் சார்கிட்ட சைன் வாங்குறதுக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர ப்ரைடாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு அப்படியே ஸ்டைலாக அந்த புக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேருந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வர்றது, ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிட்டு திரும்ப போகிறது. அப்போ நம்ம போகும்போது வரும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோ யாராவது பார்த்தாங்கன்னா நான் சைன் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு அப்போ தோணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஞாபகத்துக்கு வர விஷயம் வந்துட்டு கடை. ஒரு பெட்டி கடை இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வெளியே வந்துட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த கல்கோனா, தேன் மிட்டாய், அப்புறம் வந்து இந்த மஸ்கட்டு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 25 பைசா, இப்போலாம் 25 பைசாவே இல்லை, பட் அந்த மாதிரி 25 பைசாவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து விற்கும். அப்புறம் வந்து இந்த இலந்த வடை, அதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் தான் இருக்குது. இப்போ கூட நான் எங்கேயோ ரீசெண்டாக அதெல்லாம் வந்து பார்த்தேன். இப்போலாம் திரும்ப 90s கிட்ஸ் வந்து அதெல்லாம் ரீகால் பண்ணி எல்லாத்தையும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இலந்த வடையெல்லாம் நான் ரீசெண்டாக கூட சாப்பிட்டேன். அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை கூட விடாமல் உள்ளே போட்டு வாயில் போட்டு பெட்னு, அதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் இது. ஸோ இந்த 90s மெமரிஸ், ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரீகால் ஆகுது. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.